ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா டேலண்ட்ஸை வந்து பல வருஷமாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 பேருக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டெலிவிஷன் மூவிஸில். தேங்க்யூ டார்லிங். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற நட்சத்திரம் நாங்கள் கிடையாது. அந்த நட்சத்திரங்களை உருவாக்குற திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குற பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் தான் நாங்கள் 2 பேருமே. ஸோ 8 வருஷமாக விஜய் டிவியில் கலக்க போகுது யார் சூப்பர் சிங்கர் பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதோட ஆர்கனைசர்ஸ் நாங்கள். ஸோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் திரைக்கு பின்னாடி நிற்கிறதுனால ஜெயிச்ச 10 முகங்களை நீங்கள் பார்த்து கை தட்டிருக்கீங்க. பட் மேடைக்கு பின்னாடி நிற்கிறதுனால திறமைகளோட வாய்ப்புகளுக்காக மேடை கிட்ட வர நிறைய இளைஞர்களை பார்த்துருக்கோம். அந்த மேடை கிடைக்காம திரும்பி போன வலியும் வேதனையும் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து பாடினவங்களெல்லாம் தாண்டி இந்த மேடை உனக்கானதுடா உன்னால் அதை முடியும்னு ஏதோ ஒரு வயசில் உந்துதல் கொடுத்து இங்கே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இருட்டில் நிழல் போல். உங்களுக்கு தான் மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா ரொம்ப 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 மெனக்கெடல். இன்னைக்கு ஒரு வீக்கெண்டு இப்படி ஒரு ஷோ இருக்குன்னும் போது ஓகே இருக்கட்டும், நம்ம சூப்பர் சிங்கரில் கலந்துக்கலாம், ஜீ தமிழில் சரிகபால கலந்துக்கலாம்னு நினைக்காம இதுவும் ஒரு மேடை, இங்கேயும் ஏறு, இங்கே ஏறினா நீ அங்கே போவானுங்கிற உந்துதலை மட்டும்தான் நீங்களாம் வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அது மாறிட்டு இருக்கு. பாராட்டி ப்ளஸ் எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, அந்த சின்ன குழந்தைங்க ஜெயிச்சு அவார்டு வாங்கிட்டு கீழே இறங்கும் போது குழந்தைகளாக தான் கீழே போகணுமே தவிர நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்மக்கிட்ட கொம்பு முளைச்சிச்சு நினச்சாங்கன்னு சொன்னால் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் முதல் நாள் சூப்பர் சிங்கருக்கு உள்ளே வரும்போது அண்ணா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. பட் 2 ரவுண்டு டிவியில் டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கப்புறம் 3வது வாட்டி வரும்போது அக்வாஃபினா இல்லையா, திறந்து கொடுக்க மாட்டீங்களா, கார் கதவை இழுங்கன்னு சொல்லி குழந்தைகள் செலிபிரிட்டியாக மாறுறாங்க. மாற்றாதீங்க. திறமைகள் ஒரு மேடை ஏறும் போதும் காண்பிக்கிறதுக்கு மட்டுமே தவிர அந்த மகுடத்தை நீங்கள் தலையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறைஞ்சிருவீங்க. அண்ட் தேங்க்யூ டார்லிங். சீரியஸ்லி இந்த மாதிரி மேடைகள் நிறைய தேவைப்படுது. அதை நீங்கள் அழகாக பண்ணிகிட்ருக்கீங்க. லவ் யூ ஸோ மச். அண்ட் 2வது ஒரு முக்கியமான விஷயம், டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி எல்லார் கையிலையுமே இருக்குது. அதை ரீல்ஸுக்கு ஆக்டிங்க்கு ஓகே ஃபைன், ஆக்டிங் ஆக்டர்ஸ் அது போடுறது பிரச்சனை கிடையாது. பட் டேலண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா மேடைகளுக்கு வெயிட் பண்ணாமல் இப்படி யாரையோ எடுக்கிற ஃபோட்டோவை அந்த பக்கம் திருப்பி அவங்களுடைய திறமைகளை பதிய வைக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி பெரிய பெரிய சேனல்லேருந்து இன்பாக்ஸுக்கு தேடி வருது, நல்லா பண்ணுறீங்க எங்கள் ஷோவில் பாடுறீங்களா, நல்லா பண்ணுறீங்க எங்கள் ஷோவில் காமெடி பண்ணுறீங்களான்னு. ஸோ யாரோடைய ஸ்டோரியையோ பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி உங்களுடைய ஸ்டோரிகளை நீங்கள் பதிவு பண்ண ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகிருப்பீங்க. ட்வின் லவ்னு விஷஸ் கொடுத்துட்டு போகிறது தான் வந்தோம். எல்லாருக்கும் எல்லாமே டபுளாக கிடைக்கட்டும். ஆண்களுக்கு ஒரு பொண்டாட்டியும் பெண்களுக்கு ஒரு புருஷனை தவிர மற்ற எல்லாம் டபுளாக கிடைக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு, உங்கள் எல்லோருக்கும் நிழல் மட்டுமே உண்டு, என் நிழலுக்கு உயிரே உண்டு. நான் சரிந்து கீழே விழும்போது என்னை தாங்கி பிடிக்க கடவுள் என்ன மாதிரியே ஒருத்தன் என் பக்கத்தில் கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் சரிந்து கீழே விழும்போது உங்களை தாங்கி பிடிக்க நிறைய உறவுகளை சம்பாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களை விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள். டிஆர் பாலாஜி திரைப்படத்தின் இயக்குனர். ஒரு 2 சாங் மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே அது தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ரிசுபாய் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இப்படி ஒரு சூப்பர்பான ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரிசுபாய் மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது அப்கமிங் டேரக்டர்ஸ், என்னை கூட சொல்கிறேன், அப்கமிங் டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவர் இருக்கார். அவர் பார்த்துப்பார் உங்கள் எல்லாத்துக்குமே. நல்ல ஒரு சப்போர்ட் அவங்க மட்டும் இல்லை, அருணன், அரவிந்த், அப்புறம் மாஸ்டர், இவங்க மாதிரி இடத்துல, அப்புறம் மணி, ராக் ஈவெண்ட்ஸ் மணி, இவங்கெல்லாம் இருக்கும்போது அண்ட் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நீங்கள்லாம் தாராளமாக உங்களுடைய டேலண்ட்டுக்கு சூப்பர்பான டேலண்ட்ஸு ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. அண்ட் மேம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, சினிமா பாடல்கள் மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோஸ் இப்போது நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒத்த தாமரைன்னு ஒரு சாங் டைரக்ட் பண்ணேன்னா 40 மில்லியன் வியூஸ். அது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ தான் அது. அதில் நிக்சன் ஒரு பையனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இப்போ நிக்சன் எங்கே இருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸில் நல்ல சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் டேலண்ட்டை ஃபுல்லாக. ஸோ எல்லா சிங்கர்ஸ், இந்த மாதிரியான அப்கமிங் சிங்கர்ஸ்க்கு ஒரே ஒரு மேடை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த விசிலர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு அந்த ஒரு மேடை கிடைக்கணும்னு எவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. இன்னும் ஒரே நிமிஷம் சார்ட்டு கிடைக்கிற மேடையை வந்து அவர் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ தேங்க்யூ. நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ரிசுபாய். அண்ட் என்னுடைய படம், நான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண படம் ஜின் முகின்ராவை வச்சு February ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோடைய பாட்டு குட்டிமான்ற பாட்டு லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. ஸோ குட்டிமா, ஒத்த தாமரை பாடல்கள்லாம் எப்படி வந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரீல்ஸ்லாம் போடுறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்டர்டைனிங்காக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஜின் படம் பாருங்கள், February ரிலீஸ். அண்ட் தேங்க்ஸ் மோகன் எல்லாம் டேரக்டர். ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் டிஜிட்டலுக்கு சொன்னது பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் நான் ஈவெண்ட் பற்றி நான் பாசிட்டிவாக சொல்லவே இல்லை.
ஒன்றே ஒன்று தான் நாளைக்கு நான் ரீசெண்டாக அந்த 1 இயரில் பார்த்ததுல ஒரு அவார்டுக்கு அவங்க ஜட்ஜஸ் நினச்சிருந்தா 3 கவுண்ட் ஓகே 1 2 3 யாரும் கேட்க போகிறதே கூட கிடையாது. ஆனால் அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குங்கிறத 2ஆக பிரித்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். பட் தன்னோட அவார்டை அவங்களுக்கும் கொடுங்க சந்தோஷப்படணும்னு நினச்ச ஆட்கள் அண்ட் அவங்களுக்கும் தாண்டி கேஷ் ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்ச ஆட்கள், இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குல்ல. நீங்கள் நிறையா சம்பாதிச்சிக்கலாம் மட்டும்தான் நடக்குது. ஒரு ஈவெண்ட்டில் அவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் எல்லாருமே மேடலை ஏற்றி எல்லாருமே அங்கீகாரப்படுத்தி எல்லாரும் டான்ஸ் ஆடி சீரியஸ்லி அது உங்களுடைய மனசுக்கு கிடைச்சது தான். இது இன்னும் பல சீசன் போகணும், இன்னும் பெரிய இடத்துல யூஎஸ்லாம் பண்ணி எங்களை டிக்கெட் போட்டு கூப்பிடுங்க அப்படிங்கிறத என் பதியை வச்சுக்கிட்டு துபாயிலே மலேசியாலாம் பண்ணுறேன். டிக்கெட் பார்ட்னர் ஓகே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த ஒரு வாரத்தில் பண்ணிடலாம். அப்போ இல்லை அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஐயோ ஆனால் மேக்கப்போ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றிகள். எனக்கு முரளி ப்ரோ, நம்ம ஊர் தேவர்கொண்டா வாங்க ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷம். ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு வந்து நம்ம யோசிக்கவே வேணாம், போகலாமா வேணாமா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அண்ட் எனக்கும் அவருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம். அவர் கூப்பிட்டா எந்த நிகழ்ச்சிக்கு வேணாலும் நான் வருவேன். நம்ம வளர்ந்துருக்கோம் வளரலன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. இது ஒரு குடும்பம், ஒரு அண்ணனோ தம்பியோ அது வந்து கூட பிறக்காத உறவு. ஸோ அவருக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து தன் மகனை சான்றோடு என்னை கேட்ட தாயின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் மேடையில் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பயங்கரமான கோஸ்பாம்ஸ். உண்மையாகவே எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு நாள் எங்கள் அம்மா கையால் விருது வாங்கணுன்ட்டு. கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் மூமெண்ட். எல்லாத்துக்கும் டிஜே செட்லேருந்து கேமரா லைட்டு அப்புறம் இங்கே உட்காந்துருந்தவங்க இதை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேர். சிட்டி சென்டருக்கு வந்து அடிக்கடி நான் இங்கே வந்திருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு மால் தான் நினைக்கிறேன். ஸ்பென்சஸ்க்கு அடுத்தபடியாக அது ஒரு சேலஞ்சிங்காக கொண்டு வந்த சிட்டி சென்டர் மால். இங்கே எனக்கு ஐநாக்ஸ் தேட்டரில் படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே இதில் வந்து ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிட்டி சென்டர் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவ் இட் டு தேங்க்யூ. ஜெகதீஷ், ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன். சாரி, இந்த காம்படிஷன் கண்டுட்டது டைம் ஆனது கொஞ்சம் கண்ணை கட்டிடுச்சு. அண்ட் சிட்டி சென்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரிசுபாய் ஸ்டுடியோ சாய்காட் அண்ட் இங்கே ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே, பாடறியன் படிப்பிரியன் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இருந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். அண்ட் ஜெகதீஷோட இது எப்படி இருக்குன்னா, எனக்கு 10 வருஷமாக தெரியும். 8 வருஷம் முன்னாடி நான் கேட்பேன், மாமா எங்கே இருக்கேன் அப்படின்வேன். 4 ரூம் மால் அப்போ தான் கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது மாலில் உட்காந்து பாத்ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் மாமா அப்படின்னா, பாத்ரூமில் உட்காந்து. சரியா, அதுக்கப்புறம் தான் வந்து ஏஆர் ரஹ்மானுக்காக பாட்டு பாடின எல்லா லாங்குவேஜ்லையும் பாடிட்டாப்புல. ஸோ லவ் யூ ஸோ மச். நன்றிகள். வேறு யாராவது விட்டுருந்தேன்னா அவினாஷ் பாப்பா. அவினாஷ் இன்னைக்கு தான் துபாயிலேருந்து வந்தான். துபாயில் செட்டில் ஆகிட்டான். அதாவது அவினாஷோடைய தைரியம் என்னன்னா, ஃபினாலே அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, 2 காலம் உடஞ்சி 2 காலில் கீழே அதாவது தரையில் வைக்காமே டைட்டில் வின் பண்ணான். அதுதான் விஷயம். அண்ட் ஸ்வீட்டஸ்ட் கை என்னோட அதாவது வந்து தம்பிங்கன்னு சொல்ல முடியுங்களா, என்னோட குழந்தைகள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 5 மணிக்கு தான் சொன்னேன், சும்மா ஃபோன் அடித்தான். ஆனால் ஒரு ஷூட்டில் இருக்கேன்னா, நீ காலைல தான் வந்தேன்னா, நீ ஈவெண்ட் ஆனால் வந்துடுறேன் அப்படின்னா. ஸோ இதுதான் நான் சம்பாரிச்ச லவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக மோகன் டாலிங் பாப்பா ஒரு சில எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்டு, அப்பாவோட 100 மடங்கு. தேங்க்யூ சூப்பர். அண்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட்டு உங்கள் இது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், ரெடியாக இருக்குது. அண்ட் சதீஷ் செல்வம் ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குறேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேரோட கான்டாக்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெசேஜ் அனுப்புகிறேன், எல்லாமே நம்பர் அனுப்பிச்சுடுவேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்குன்னா, என்னோட பசங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் மணி மேலே வரல சாமி, என்னோட டார்லிங் மணி. ஓகே,
இட்ஸ் டைம் டு டெல் ஒன்லி ஒன் திங். பயங்கரமாக உழைச்சது, இந்த செட்டப் போட்டது, அதெல்லாம் வந்து ஸ்டூடியோ ஒன் பண்ணாலுமே கூட அது வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போலாம் எனக்கு 8 ஹவர் முன்னாடி கொடுத்தாலும் இதை விட செட்டப் பண்ணி காமிப்பேன் நான். அந்தளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் இதோட இப்பயே இவ்வளோ பிரச்சனைனா கண்டஸ்டன்ஸோட எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணது ராகு அண்ட் டீம் அண்ட் விஜய் அண்ட் டீம். நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு தெய்வம் செஞ்சு இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னா. அண்ட் தட் இஸ் த திங். விஜய் அண்ட் நாங்கள் ஐவிஐ அண்ட் பிபி ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட்டு, சான்ஸே இல்லை, சூப்பர், வேறு லெவலில். அண்ட் யுவர் போஸ் அண்ட் ஐவிஐ தனியாக டீம் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஒரு டீமில் எடுத்துக்கணும். அண்ட் அதை தாண்டி ஸ்டூடியோ ஒன், இதை சொன்னால் கலாய்ப்பாங்க, ஆக்சுவலி அதுதான் உண்மை. 1% தான் நான், 99% என் பசங்க தான். ஸோ அதாவது என்கிட்ட எதுக்கு வந்தானே தெரில. பாலா பிஸ்னஸ் ஹெட்டாக வந்தான், என்னை பார்த்துக்கிட்டான், எனக்கு ஊட்டி விட்றாங்க. இன்னைக்கு நேற்று வந்து நீங்கள் டிஜேலேருந்து அவன் டிஜே பக்கத்துலேருந்து எல்லாமே என்ன பார்த்துக்கிறேன். பாலா அண்ட் குட்டி விஜயோட தம்பி அண்ட் எல்லாருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்தால் தான் தெரியும் எனக்கு. அண்ட் யோகேஷ், கிரண், விஷம் அண்ட் விஸ்வா, அதான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாம் டெய்லி பண்ணும்போது ஏய் டென்ஷன் அதை பார்த்துக்கலாம், எல்லோரும் மேட்ரு அப்படின்னு சொல்கிற என்னோட மனைவி அபிதா. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன், எங்களுக்கே தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அவங்களோட ஃபேமிலிக்கும் தெரியாது. ஒரே மாதத்தில் டெய்லி வீடியோ போட்டு எங்களுக்கே தெரியாமல் ஒரே மாதம் 28 நாளில் 54 ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டைல் பை ஆபின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் அ ஃபேஷன் டிசைனர். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் வேறு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதான் ஓகே. நான் வந்து இங்கே நிற்க மாட்டேன், அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் அங்கே உட்கார போகிறேன். நன்னதன் எங்களுக்காக ஒரு பாட்டு சீரியஸாக. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே அவங்க சொல்லிட்டு நன்றி, லவ் யூ, திருப்பி இருப்போம். இவ்வளோ நேரம் வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரியாஸ் பை ஃபார் தி வெனு, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ரியாத், தேங்க்யூ பா, ஒன் ஆஃப் தி அப்கமிங் நிறைய காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன், சூப்பர், வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே சைலன்ஸ், வாங்க ஒரு சாங் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ரிசுபாய் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வந்து ஒரு இவ்வளோ அழகான ஒரு ஸ்டேஜில் வந்து கடைசியாக உங்கள் மனசு என்னன்றது இப்போ தான் புரியும் நிறைய பேருக்கு. நீ வந்து லாஸ்ட்டாக எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் எல்லோரும் இருக்க வைக்கிற பாடிட்டு போ. ஸோ நிறைய பேர் உங்கள் பாட்டு கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற பெரிய மனசு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரிசுபாய். சீக்கிரம் நிறைய நம்ம சேர்ந்து இன்னும் பெரிய சாதிக்கணும். ரெடி? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இந்த ட்ராக் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரிசுபாய்க்கு. ஸோ இசையோடு வாழ்வோம் இசையாகும் அப்படின்ற ட்ரீமுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பிக் ஈவெண்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். அவங்களோட ஆனிவர்சரி அவங்க கொண்டாடுறாங்க. அண்ட் சச் அ பிக் ஈவெண்ட். அண்ட் அவ்வளோ ராவும் பகலுமா உழைச்சிருக்காங்க. சூப்பராக எல்லாரும் வந்து பசங்க எல்லாரும் வந்து அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இன்ஸ்பைட் ஆஃப் அவங்களாம் ஒர்க்கிங் எல்லா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாடலையும் படிப்பறிவும் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான், வாழ்வே எங்களுக்கு இதுதான். ஸோ ப்ளீஸ் ஒரே நிமிஷம் டக்குன்னு குயிக்காக அப்படியே ஸ்டேஜ் அப்படியே இங்கே தான் அட்லீஸ்ட் கை காமிச்சிருங்க. இந்த பசங்க டீம் ஒரு டீமாக வாங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஐ டீம் அண்ட் நாகு அண்ட் டி அப்படின்னு சொன்னார். ஐ வுட் நாட் லைக் டு புட் மை நேம். இட் இஸ் பாடறிவோம் படிப்பறிவோம் அண்ட் நாகு இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் இட். அண்ட் இவங்க யாரும் இல்லாமல் நான் இல்லை, இவங்க தான் முக்கியமாக வேலை செய்கிறாங்க. The team, I'm so proud. We are a family of 33 people. சுதாகர் சார் நீங்களும் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். The family of 33 people எல்லாருமே இசையால் தான் எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். ப்ளீஸ் நீங்களும் வாங்க, எல்லாருமே மேடைக்கு வாங்க. இவங்க தான் என்னோட பொக்கேஷம், இவங்க இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் நேத்தியே அனௌன்ஸ் பண்ண நினச்சேன், ஷீ இஸ் மை பெட்டர் ஹாஃப் திவ்யா நாகேஸ்வர். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். ஸோ என்னோட இங்கே பாடறிவோம் படிப்பறிவோம் ஜேர்னி மட்டும் கிடையாது, என்னோட ப்ரொஃபஷனல் ஜேர்னி மட்டும் கிடையாது, என்னோட பர்சனல் லைஃப் இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இவன் தான் அது முக்கியமான காரணம். இது முகஸ்துதிக்காகவும் சாதாரணமாகவும் சொல்லலை. நிறைய பேர் எனக்கு ஒய்ஃப் அமையல, ஒய்ஃபை பற்றிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யூ வில் நெவர் see me complaining about my wife ever. என்ன நீங்கள் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், என்னை ஃபுல் போதையில் நீங்கள் இறக்கி விட்டு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா கூட என் ஒய்ஃபை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் கிடையாது. இல்லை பிகஸ்ட் பிளஸிங். சூப்பர். ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி அடிக்க மாட்டேன், நம்ம எப்படி வச்சுருவோம். அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஊற்றி கொடுத்தா கூட நீங்கள் ஊற்றி கொடுத்து கூட பாருங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இட் இஸ் அது ஆத்மார்த்தமாக உள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே எனக்கு அமைச்சிருக்காங்க. எல்லாருமே என்னோட ஃபேமிலி. என் தம்பி இவன்
ஒரு பெரிய மேடையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. நான் ரிசுபாய்கிட்ட கூட சொல்லிருங்க, நானும் சிங்கர் தான். 1996 மேடையில் பாடிட்டு இருக்கேன். ஹோஸ்டாக ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல போய் நிற்க வச்சு 4 hours 8 hours நிற்க வச்சு மைக்கை கூட கையில் கொடுக்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு நான் வந்து 500 ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி Uday deserves bigger stages and it will definitely happen for his talent. He will go places. சத்தியமாக என் கனவு நான் பெரிய சிங்கர் ஆகணும், பெரிய சிங்கர் ஆகணும், பெரிய பெரிய மேடைகள் நான் பார்க்கணும் இல்லை, அந்த மேடையில் நான் உதய பார்க்கணும். அது நடக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நான் நடக்கிறேன். அது எப்படின்னா அது நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன், இவர் கிளம்பிட்டு மாட்டாரு. ஒரே பாட்டு கேள்வி தெரியும்னா நான் அவருக்கு வந்து அவர் பார்த்தா நான் சொல்கிறேன், உங்கள் அடுத்த படத்தில் அவர் தேங்க்யூ ஸோ மச் ரிசுபாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சதீஷ் 2 நாளாக வந்து நமக்காக வந்து டிஜேக்கு பார்ட்னராக பண்ணி கொடுத்துட்ருக்கான். அது பண்ணி தான் ஆகணும். அவர் தவிர எடுத்து லவ் யூ ஸோ மச். ஒரு காஃபி மட்டும். அண்ட் ஓகே, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் வந்து ஒரு ஜெகதீஷ் உங்கள் கையால் காஃபி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் டக்குன்னு உங்கள் எல்லார் கையால் சேர்த்து மச்சி காஃபி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் டிஜே ஃபார் வண்டர்ஃபுல் டிஜிங் பார்ட்னர். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாருல. அண்ட் வாழ்த்துக்கள் ஃப்ரீஸ்பே குழந்தை போடுறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் சூப்பர் ஃபைன். நீ 2 நாள் டிஜே ப்ளே பண்ணுறது மாதிரி இருக்காது, ஒரு குழந்தை கூட தெரிய மாட்டேங்குது இந்த காலத்துக்குலாம். அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே சூப்பர், வாழ்த்துக்கள்ப்பா கலக்க. அண்ட் இந்த நேரத்தில் ஸ்டூடியோ 1 ஃபுல் டீம் மேலே கூப்பிடுறாங்க. ஸ்டூடியோ 1 ஃபுல் டீம் மேலே வாங்க. சுகேஷ் அதாவது எல்லாருமே ரிசுபாயின்றீங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி டே நைட் உழைச்ச ஒரு சின்ன ஜீவன் தான் ஜெய் இல்லைன்னா இந்த ஷோ கிடையாது. எங்கள் வீட்டு குட்டி குழந்தை ஜெய் இல்லைன்னா சத்தியமாக கிடையாது. ஜெய் இஸ் மை எவ்ரிதிங். எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப வருஷமா நிறைய நேர்மையாக என்கிட்ட இருக்கிற பல வருஷமா இருக்கு. நேர்மையாக பர்ஃபெக்டாக இருக்க ஒரே பர்சன் நான் பார்த்துட்டு விஜய் மட்டும்தான் என்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். எத்தனை வருஷத்துலையும் எல்லாத்துலேயும். அதான் அவன் எனக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா லைஃப் டைம் கிஃப்ட் வந்து ஜெய் தான். ஏன்னா வந்து இஸ் மை எவ்ரிதிங். அங்கே எவ்ரிதிங்னா கூட எனக்கு தெரியும். நைட் ஒரு 3 மணிக்கு எழுப்பிக்கல தம்பி இந்த கலரை மாற்றினா உடனே கலரை மாற்றி அவுட்புட் செட் பண்ணுவான். அதான் விஷயம். நானே கத்துவேன். இன்னைக்கு காலைல கூட திட்டுவேன். காலைல 7 மணி நேரம் திட்டுவாங்க. டேய் அந்த லோகோல அவ்வளோ மின்டென்ஸாக கலர் மாற்றிட்டு இருப்பான். டேய் அவுட்புட்டா ஃபோனில் எவ்வளோ தெரியும் குடுறானா திட்டுவேன். இல்லை நான் ஒரு பர்ஃபெக்ஷன் பண்ணணும் அப்படின்வான். ஸோ அதுதான் விஷயம். லவ் யூ ஸோ மச் ஜெய். ஒரு வேலை இருங்க போங்க, ஒரு வேலை இருங்க. அண்ட் 8 ஸ்டுடியோ டீம் போங்க. ஸ்டுடியோ டீம் எல்லாம் பாலாஜி டேவிட் வாங்க. வேற யாராவது ஸ்டுடியோ உள்ளது அபிதா ப்ளீஸ். பிரவீன் எப்பவுமே ஃபோட்டோலாம் பார்த்துக்கலாம். எத்தனை கேமரா எப்போ மேலே போகும். அதான் என் குழந்தைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே என் குழந்தை பிரவீன் என்னோட சொந்த பையன் அந்த மாதிரி. ஸோ பிரவீன் வாங்க. அண்ட் இவங்க மட்டும் என் டீம் கிடையாது. ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர் ஐவிஐ எல்லாருமே என்னோட டீம். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல நின்று அழகு பார்க்குற மாதிரி நிறைய ஸ்டேஜஸில் உங்களுக்கு தனித்தனியாகவும் ஒன்று அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நோ வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும். சின்னதாக ஆரம்பித்த விஷயம் விஜய்க்கு தெரியும். சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் சென்னை சிட்டியில் ஒரு சிட்டி சென்டரில் மாறுற இவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்னாக்கா அது நம்ம ஈவெண்ட் மட்டும்தான். வெளியே நடக்கிற நீங்கள் பெரிய வீட்டில் கூட 9 மணிக்கு க்ரௌட் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஜேஎஃப்எக்ஸ் கணேஷ்க்கு ரொம்ப நன்றி. ரிசுபாய் உங்களையும் நாங்கள் மேலே கூப்பிட்றோம். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை இந்த ஒரு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் தெரியும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ திஸ் இஸ் அ திங். அண்ட் ரொம்ப 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 நன்றிகள். லவ் யூ. அதாவது நீங்கள் யோசிக்கலாம் பேசிக்கலாம் இந்த ஷோ ஹிட்டா இல்லையான்னு. ஷோ ஹிட்டு அவ்வளோதான். ஷோ இஸ் த மேசிவ் ஹிட்டு. அடுத்த சீசன் எப்போ பண்ண போறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அடுத்த சீசன் பண்ண போறீங்கன்னு கேட்டாலே நம்ம ஹிட்டு தான். சரியா? ஸோ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டேலண்ட் இருக்கு. எனக்கு வந்த டேரக்டர் கேட்டார்
ஆக்சுவலி வந்து அந்த என்ன பண்ணுவாங்க நம்ம ப்ரொமோஷன் கொடுத்ததுல நம்ம ஜிகிரி தோஸ்த படம் டேரக்டர் கேட்டாரு, அவர் சூப்பராக பேச நடிப்பார் அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதுதான் சக்ஸஸ், இதுதான் இது சரியா ஜெயிச்சு முடிச்சிட்டோம். அவருக்கு வேற கிடையாது. ஒரு 2 நிமிஷம் உங்களை பற்றி பேசிக்கிட்டு 1 நிமிஷம். அதாவது எல்லா மேடையிலும் நான் பேசல, இந்த மேடையில் நான் பேசல, நான் பரவாயில்ல இருந்தாலும் ஓகே நான் மேடையில் ஏறி பேசுகிறேன். ஓகே, பியூர் டேலண்ட்னா என்ன? ஒரு டேலண்ட்னா வந்துட்டு எல்லாரையுமே கண்டுபிடிச்சி ஒரு ஒரு இடத்துல வந்து சேர்க்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் ரிசுபாய். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாமா? நீங்க எங்க வேணா இருங்க, எங்க வேணா போங்க, அங்க வேணா போங்க, இங்க வேணா போங்க. பட் ஆனா ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ரிசுபா இருக்காரு அப்படின்னா அந்த டேலண்ட்டை கண்டிப்பா அவர் வெளிக்கொண்டுவாரு. உண்மையிலேயே நீங்க காலையில ஆனா நான் வரவான்னு கேட்டேன், வந்துரு தம்பி அப்படின்னாரு. அதுக்கு பெரிய ஒரு ஹட்ஸ் ஆஃப். டேலண்ட்டை வளர்த்து வர்றதுக்கு உங்களை தவிர இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லை. எல்லாருமே பார்த்து சரி ஓகே நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனா ஒரு டேலண்ட்டை வளர்த்து வர்றதுக்கு முதல் ஆள் அண்ணன் மட்டும்தான். அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் ஆக்சலாம் ப்ளீஸ். இந்த ஷோ மட்டும் இல்ல, எல்லா ஷோவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச சப்போர்ட். லவ் யூ அவ்வளவுதான். தேங்க்யூ ஒரு லெட்டர் தேங்க்ஸ் மட்டும் நான் சொல்லுங்க. நீ சொல்லிட்டு பேசு. முக்கியமான ஒரு தம்பி போடுவாங்க விஷ்ணுவர்தன். அவன் எப்பவுமே பின்னாடியே நிற்பான், தான் அவன் பிரச்சனை. விஷ்ணுவர்தன் குழந்தைய தூக்கிட்டு வாங்க ப்ளீஸ், வாங்க அப்படி ஃப்ரெண்ட்ல வாங்க. விஷ்ணுவர்தன் வந்து டியரிங் ஒரு 1 lakh கிட்ட வச்சிருக்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஆமா ப்ளீஸ் விஷ்ணுவர்தன் என்னோட அன்பு தம்பியில. அதாவது அவனோட ஹிஸ்டரி எனக்கு கூட தெரியும். எல்லா சொத்துக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மனைவிக்காக வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்கான். மனைவி குழந்தை தான் உலகம்னு சொல்லிட்டு. ஸோ வாழ்த்துக்கள்ப்பா. ஸோ எல்லாருக்கும் இந்த ஸ்டேஜ் வேற லெவலில் போகணும், டபுள் ஆகணும். விஷ்ணு ஒன்ஸ் அகேன் லவ் யூ, தேங்க்யூப்பா. விஷ்ணுவோட போஸ்டர் பார்த்துருக்கீங்க, போட்டிருப்பேன். ஸோ திஸ் இஸ் திங். அண்ட் எல்லாரும் வந்துட்டீங்களே, யாரும் விஷ் பண்ணுறேன்னா இல்லை. எஸ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ராகுல் பாய் அண்ட் நாஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஓகே அவ்வளோதான். தீபக் லவ் யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே எல்லாரையும் சதீஷ் சொல்லியா வந்துட்டான். நீ எங்கே போயிருக்க தெரியும்? ஓகே ஒரு ஓட்டர் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஐவிஐ வந்து நான் வளர்க்க நினைக்கிற டீமு அண்ட் என்னை வளர்த்து விட்ட டீம் ஸ்டுடியோ. நீங்கள் ப்ரௌட் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டுடியோ சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஐவிஐ சபி வந்து இப்போ பாய் சொன்னேன். ஐ எம் ஸோ ப்ரௌட். தேங்க்யூ எல்லாரும். ஐவிஐ மெம்பர் சுபாஷ், பிரவீனா, யுவஸ்ரீ, நம்ம சாம் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, ஜெய், ஸ்டுடியோ நீங்கள் எல்லாருமே, ஜெய், யோகேஷ் ப்ரோ, விஜய்குமார், சுரேஷ் ப்ரோ, டேவிட், விஷ்ணு ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும்னு எனக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் பண்ணோம். அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த க்ரௌடை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாச்சு. மணி ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தீபக் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை குருஜி, மை இன்ஸ்பிரேஷன், மை எவ்ரி திங், மை லவ்வபிள் பாய், லவ்வபிள் ரிசுபாய். தேங்க்யூ ஸோ மச் பாய். கண்ணீர் மட்டும் தான் இல்லை, பட் எல்லாமே ஓகே டன். ஸோ ஜெய்ஸ் தோமாரான்ற மாதிரி we have done the event. சீசன் 2ல சந்திப்போம். இதோட பெரிய இடத்துல, இதோட பிரம்மாண்டமா. அது காலைல அடிப்பா போகிறேன் பாய். அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் திலீப். ஸ்டார்டிங்லேருந்து தம்பி எடுத்து விட்டா ரொம்ப தேங்க்ஸ். ஒரு காமன் தேங்க்ஸ் between IVA and BP is to be given to Sushmi. I think she was one person who coordinated things so well. So Sushmi தாய்க்கு எங்களோட நன்றி. நாங்கள் சுஷ்மி தாய் தான் அவனை சொல்லுவோம். எங்கள் எல்லாருமே அவரோட தாய் ஸ்தானம் தான். அவர்கிட்ட தான் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். ஸோ அதனால் சுஷ்மி தாய்க்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நன்றி. லவ் எல்லாருக்கும். ஸ்டுடியோவில் யாரும் விட்டு போகல. ஓகே விட்டு போனாலும் தப்பாக மாட்டேங்க. பேசி தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐவிஐ டீமுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓப்பன் மைக்கில் ஒரு இடத்துல பார்த்தாங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாருமே, பட் மோஸ்ட் ஆஃப் எனக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம டீமு ஐவிஐ. ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா அங்கே என்னை பார்த்துட்டு ஓகே அப்படியே இருந்திருக்கலாம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு எனக்கு ஹோஸ்ட் பண்ண சான்ஸ் கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பெரிய இடம்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சீரியஸாக எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சீரியஸ்லி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாரும் பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நன்றி. நல்லா ஹோஸ்ட் பண்ணப்பா, சூப்பராக ஹோஸ்ட் பண்ணேன்.
கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் அந்த போய்டும் படம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். செம்மையாக பண்ணுறீங்க அண்ட் சூப்பராக நல்லா பண்ணீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் டீம் இஸ் எக்ஸலண்ட். ஏன்னா நான் குரூப்பில் எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து ஒரே ஒரு ஆட்டு போடுவேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ வாய்ஸ் நோட்டே 11 நிமிஷத்துக்கு போடுவாங்க. யோசிப்பேன் என்ன 11 நிமிஷத்துக்கு வாய்ஸ் நோட்டு போடுறாங்க. அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், லவ் யூ ஆல். ஓகே தேங்க்யூண்ணா, தேங்க்யூ தம்பி. அப்பா சவுண்டு போட்டாங்க, இன்னொரு சவுண்ட் போட்டாங்க, இன்னொருத்தர் போயிட்டாரா, ஒரு ஃபோட்டோ தான் போட்டார். சரி சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ தீபன், தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ, பை.